தரையில் அம்மை படுத்திருக்கிற மாதிரி மண்ணிலேயே அம்மையுடைய வடிவம் மாதிரி செஞ்சு அதுக்கு குங்குமம் சந்தனம்லாம் வச்சு பூஜைலாம் போட்டு வழிபாடு பண்ணுறாங்களே, அது என்ன அம்மை வழிபாடு? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய வழிபாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அன்பர் கேட்டிருந்தார், அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு எனப்படுவது தமிழர்களுடைய கிராமத்தில் நாட்டார் வழக்கு என்று சொல்லக்கூடிய மரபு வழிபாட்டில் ஒன்று. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம், மாரியம்மனை வழிபடுவது, பேச்சாயை வழிபடுவது, இதெல்லாம் தமிழர் பண்பாட்டில் மரபு வழிபாட்டை சார்ந்தது அப்படின்னு பார்த்துருக்குறோம். இந்த மரபு வழிபாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம், மலை, நீர், மண், நெருப்பு, காற்று, இந்த இயற்கையோடு சேர்ந்திருக்கின்ற இந்த 5 பூதங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த 5 கூறுகளையும் கடவுளாக தெய்வமாக எண்ணி வழிபாடு பண்ணுகின்ற வழக்கம் இருக்கின்றது. இந்த தெய்வமாக எண்ணுகின்ற போது அது அவர்களை காக்க வேண்டும் என்று அச்சம் கருதி வழிபட்டது. அது இருந்து அவங்களுடைய குலத்தை காக்க வேண்டும், பேய் பிசாசுகளிடமிருந்து காக்க வேண்டும், தங்களுடைய தொழிலை காக்க வேண்டும். இப்படியெல்லாம் மரபு வழிபாட்டில் தமிழர் பண்பாட்டில் இருந்த ஒன்று இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. இல்லை, குறிப்பாக நம்ம வழிபாட்டில் பார்த்திங்கன்னா புற்றை வழிபடுவது, மண் புற்று இருக்கு இல்லைங்களா, புற்றை வழிபடுவது, மண்ணை வழிபடுவது என்கின்ற வழக்கம் தமிழர் மரபிலே இருந்தது. குறிப்பாக சுடுகாட்டை காக்கின்ற ஒரு அம்மனாக இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு இருந்திருக்கின்றது. இந்த முதல்ல இந்த மரபு வழிபாட்டில் அங்காள அம்மன் வழிபாடு என்று இருந்தது. பிற்காலத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்று வழிபாடு என்று மாறியது. இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்த்திங்கன்னா அவங்க சுடுகாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மேலை மலையனூர் என்கின்ற ஊரில் குறிப்பாக மாசி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அந்த காலகட்டத்தில் அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது என்று நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் கூட எல்லாமே, நம்ம நாட்டில் கூட சில இடங்களில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு இருக்கின்றது. அது வழக்கமாக இந்த தோட்டப்புறங்களில் தான் இருக்கின்றது. இந்த வழிபாட்டில் சுடுகாட்டில் இருந்து பேய் பிசாசுகள் நம்ம நமக்கு ஏதாவது தீங்குகள் விளைவிக்காமல் காக்க வேண்டும் என்பதற்காக சுடுகாட்டில் ஒரு மண்ணை அம்மையை போன்று வடிவம் அமைத்து அதை வழிபடுகின்ற ஒரு முறையை நம்ம அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதனால தான் வழக்கமாக அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய வழிபாடு சுடுகாட்டில் இருக்கின்ற வழிபாடாக இருக்கும். பிற்காலத்தில் இந்த தமிழர் நாட்டார் வழக்குகளில் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற, வேத சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக சாக்த சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆதிசக்தியினுடைய வழிபாடு கலந்த பிறகு எப்படி துர்க்கை வழிபாடு வந்தது, காளி வழிபாடு வந்ததெல்லாம் வந்ததோ அதுபோல் இந்த வேத சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற புராணங்களில் குறிப்பாக நமக்கு சிவபுராணம், அடுத்து ஸ்கந்த புராணம் போன்ற புராணங்களை எல்லாம் வியாசர் எழுதியிருக்கின்றார், வேதவியாசர் எழுதியிருக்கின்றார், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். அந்த புராணங்களில் சொல்லப்படுகின்ற அந்த ஆதிசக்தி, அதாவது சாக்த சமயத்தில் அம்மையே முழுமுதற் பரம்பொருளாக சொல்லப்படுவது என்று இதற்கு முன்னாடி பார்த்துருக்கின்றோம். அந்த அம்மையினுடைய முழுமுதற் பரம்பொருள் வழிபாட்டை நம்முடைய தமிழர் பண்பாட்டில் இருக்கின்ற மரபு வழிபாட்டில் கொண்டு வந்து இணைத்த போது இந்த அங்காள அம்மனாக இருந்த அந்த அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மனாக மாற்றப்பட்டாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஆதிசக்திக்கு சொல்லப்படுகின்ற கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு புராண செய்தியை இந்த அங்காள அம்மனோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அதாவது பிரம்மனுக்கு 5 தலை இருந்து அவனும் நானும் சிவபெருமானும் ஒன்று, சிவபெருமானுக்கும் 5 முகங்கள் இருக்கின்றன, எனக்கும் 5 முகங்கள் இருக்கின்றன என்று ஆணவத்தோடு பிரம்மன் இருந்ததாகவும், அந்த 5 தலைகளில் ஒரு தலையை சிவபெருமான் கொய்ததாகவும், அப்படி கொய்த பிறகு ஒரு தலை சிவபெருமான் கையிலேயே மண்டையோடாக ஒட்டி கொண்டதாகவும், அந்த மண்டை ஓட்டை விளக்க முடியாமல் சிவபெருமான் பிச்சை ஏற்று செல்வதாகவும், அந்த பிச்சையெல்லாம்
அந்த மண்டை ஓட்டில் இருக்கின்ற அந்த தலையை எல்லாவற்றையும் உண்டு விடுவதாகவும் அதை போக்குவதற்கு வழி தெரியாமல் சிவபெருமான் தடுமாறியதாகவும் பிறகு இந்த மேலே மலையனூருக்கு வந்து அங்கு வருகின்ற போது இந்த சிவபெருமான் கையில் இருக்கின்ற அந்த மண்டை ஓட்டை நீக்குவதற்காக அங்காள பரமேஸ்வரி அம்மனாக இந்த மேலே மலையூரில் சுடுகாட்டில் அம்மை காத்திருந்து சிவபெருமானுடைய கையில் இருந்து அந்த மண்டை ஓட்டை நீக்கியதாகவும் புராண செய்தி இருக்கின்றது. அப்போது இந்த ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய சாக்த சமயத்தில் அந்த ஆதிசக்தி சிவபெருமானுக்கே உதவி செய்வதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் சைவத்தில் நாம் அப்படி பார்க்கறது. சைவத்தில் சிவபெருமானே பரம்பொருள், சிவபெருமானே முழுமுதற் பொருள். இப்போ சிவபெருமானுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை ஆதிசக்தி போக்கியதாக என்று சைவத்தில் வராது. இந்த சைவத்தில் பெருமானே பரம்பொருள் என்பதனால பெருமானுக்கு இத்தகைய துன்பங்கள்லாம் நேராது என்பது கருத்து. ஆனால் சாக்தத்தில் ஆதிசக்தியை முதன்மையாக கொண்டு இருக்கின்ற புராண செய்திகளில் அம்மையிடத்திலிருந்து சிவபெருமான், ஆதிசக்தியிடமிருந்து சிவபெருமான் உதவி பெறுவதாக காட்டப்படும். அப்படி சிவபெருமானுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்கியவளாக இந்த நாட்டுப்புறத்தில் இருந்த அங்காளம்மன் பரமேஸ்வரியாக மாறி நம்ம தமிழர் வழிபாட்டுக்குள்ளே வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனாக அமைந்தார்கள். அப்போது இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்காள அம்மனாக இருந்த அந்த அம்மன் மண் வழிபாடு, இயற்கையை ஒட்டி அம்மனாக எப்படி மழையை மாரியம்மன் வழிபட்டாங்களோ தமிழவங்க, அதுபோல் மண்ணை அம்மனாக வழிபட்ட மக்களிடத்தில் இந்த சிவபுராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தில் இருந்து வந்த செய்தி திரிக்கப்பட்டு இங்கு சேர்க்கப்பட்டதுனால பிறகு அங்காள பரமேஸ்வரி அம்மனாக இந்த கிராமத்து மக்களிடத்தில் நாட்டுப்புற வழக்கத்தில் கிராம வழிபாடாக இருந்த அந்த வழிபாடு இப்போது அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடாக மாறியது. எனவே இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் எனப்படுவது இன்றைக்கு சாக்த அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது. சாக்தத்தில் சிவபெருமானுக்கு உதவி செய்த ஒரு பரமேஸ்வரியாக ஆதிசக்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் தமிழர் பண்பாட்டில் ஆரம்பத்தில் அது ஒரு கிராம தேவதையாகத்தான் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அதனால தான் இன்னமும் என்ன பண்ணுறாங்க, இந்த தமிழர் பண்பாட்டில் மரபு வழிபாட்டில் இருந்த மண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த காவல் தெய்வங்கள் மற்ற தெய்வங்கள்லாம் மண்ணால் தான் செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில். அப்போ மண்ணால் இந்த அம்மையினுடைய வடிவத்தை செய்து அங்காள அம்மனாக வழிபட்டது தான் இன்னும் கூட மண் வடிவில் தான் செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் அதுவே ஒரு பெரிய பரம்பொருளை போன்று, முழுமுதற் பரம்பொருளை போன்று சிந்திக்கின்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் எனப்படுவது இந்த பில்லி, சூனியம், காத்து, கருப்பு இவற்றையெல்லாம் நீக்குகின்ற ஆற்றல் உடையதாக, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றாக, இந்த ஆதி பராசக்தியின் ஒரு அம்சமாக சொல்லப்பட்டு மக்கள் மத்தியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு இருந்து வருகின்றது. இதை நாம் புரிந்து கொண்டு சைவர்களுக்கு சிவபெருமான் தான் பரம்பொருள் என்பதனால, முழுமுதற் பொருள் என்பதனால, அவனே எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான், எல்லாவற்றையும் செய்வான் என்பதனால தான் நாம் எல்லாம் வல்ல கூத்த பெருமான் என்று சொல்கின்றோம். அப்போ அதனால் இந்த சைவ வழிபாட்டில் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய வழிபாடு எப்படி பார்க்கப்படுகின்றது என்று புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொளியை செய்திருக்கின்றேன். அதனால் நம்ம அம்மையை குறைத்தோ, ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த புராண செய்திகளை அடிப்படையாக வைத்து தான் காணொளிலாம் சரிங்கன்னு சொல்லி, அந்த புராண செய்திகளை வைத்து கொண்டு சொன்னால்தான் இதனுடைய வரலாறு எங்கிருந்து வந்தது, இது எங்கிருந்து சொல்லப்படுகின்றது, எந்த இடத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய வழிபாடு இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு அவரவர் நிலையில் வழிபாடு பண்ணலாம். அங்காள பரமேஸ்வரியாக வழிபாடு செய்கின்றவர்கள் அங்காள பரமேஸ்வரியாக வழிபாடு செய்யலாம். சிவனை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபாடு செய்கின்றவர்கள் சைவ நெறியில் சிவனையே பரம்பொருளாக கொள்ளலாம். இதனால் நமக்கு சிக்கல் இல்லை. யாதொரு தெய்வம் கண்டீர் ஆங்க தெய்வமாகி மாதொரு பாகனார் தாம் வருவர் என்று நமக்கு சிவஞான சித்தியார், அருணந்தி சிவமர்கள் இருக்கின்ற சிவஞான சித்தியார் சொல்வதை கருத்தில் கொண்டு அவருக்கு உரிய முறையில் நின்று வழிபாடு பண்ணுவதே சிறப்பு என்று சொல்லி இந்த நிலையில் நிறைவு செய்கின்றேன். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.